டாக்டர் இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் டாக்டர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடுமையாக அதை வந்து நம்ம போராடணும், தப்பே இல்லை. கல்கத்தாவில் வந்து இடதுசாரிகள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, பிஜேபி தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். கேரளாவில் நம்ம ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை போராடி கோர்ட்லேருந்து வாங்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ரெண்டாவது அதில் சொல்லப்பட்ட ஒரு எம்எல்ஏவும் இருக்காரு, ஷீல் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சியாக நம்ம நோ லாஸ் நோ கெயின்ன்ற இடத்துல கொல்கத்தாவில் வீதியில் இறங்கி பெருசாக போராடுறோம். அப்போது இதில் அரசியல் அப்படின்ற விஷயத்தை யார் பண்ணுறாங்க அப்படின்னா இடதுசாரிகள் அப்படின்ற குற்றச்சாட்டை பாஜக வைக்கிறாங்க. இல்லை, இடதுசாரியில் அரசியல் பண்ணல. இப்போ கேரளாவில் முகேஷ் என்ற சிபிஎம் எம்எல்ஏ ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து சிபிஎம் வந்து அவர் கட்சி விட்டு நீக்கணும். அதே போல எம்எல்ஏ வந்து அவர் தார்மீக பொறுப்படுத்தி ராஜினாமா செய்யணுங்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. அது எந்த கட்சி செய்தா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டில் ஈடுபட்டாங்க அவர் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் தான் என்னுடைய கருத்து. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே போல இந்த மருத்துவ மாணவி கல்கத்தாவில் அந்த மருத்துவக் கல்லூரியில் மரணமடைந்த விஷயத்துக்கு பிஜேபியும் பொறுப்பு, மம்தா பானர்ஜியும் பொறுப்பு. ஒன்றிய அரசும் பொறுப்பு இருக்குது, மம்தா பானர்ஜி அரசும் பொறுப்பு இருக்கிறது. அந்த மாணவிக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. அந்த மருத்துவர்களில் மிகப்பெரிய அளவுக்கு மாஃபியா கேங் செயல்பட்டிருக்கு. அங்கே போதைப் பொருள் நடமாட்டம் இருந்திருக்குது. அந்த மருத்துவர்களில் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியான தொழில் நடைபெற்றதாக இருக்குது. இந்த மருத்துவமனை எதிர்த்திருக்காங்க. எனவே அந்த எதிர்த்ததன் காரணமாக வந்து திட்டமிட்டு வன்புணர்வு உள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு மம்தா பானர்ஜி பொறுப்பேற்க வேண்டும், பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த குற்றச்செயலை மறைப்பதற்கு எல்லா விதமான முயற்சி மம்தா பானர்ஜி அரசு செய்தது. அந்த கல்லூரி தலைமையும் செய்தது நம்ம வந்து செய்தித்தாளில் படிக்கிறோம். தொடர்ந்து மருத்துவ மாணவர்கள் நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே நாடு முழுவதும் கூடிய மருத்துவக் கல்லூரியில் போதிய மருத்துவ வசதிகள் இருக்கிறதா, மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கா, விடுதி வசதி இருக்கிறதா, மருத்துவ மாணவர்களுக்கு வந்து ஓய்வறை இருக்கிறதா என்பதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு இருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையம் மத்திய மக்கள் நலத்துறை கட்டுப்பாட்டு இருக்குது, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டு. நம்ம பார்த்தோம் சமீபத்தில் கூட நம்ம எம்எம்சியில் வந்து இது இல்ல, நீங்க ஃபிங்கர் இம்ப்ரிண்ட் இல்ல, தம்பு இம்ப்ரிண்ட் இல்ல, கேன்சர் எம்எம்சி இல்ல, ஸ்டான்லி சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுறத தலையிடவே இல்ல. நான் முடிச்சிட்டு நான் வரேன். தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே இந்திய மருத்துவ கவுன்சில் இருந்த பொழுது சின்ன பாதிப்பு இருந்தா கூட அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. தேனி மருத்துவர்களை நீண்ட காலம் அவங்க வந்து இழுக்கடிச்சாங்க, ஏன்னா போதிய வசதி இல்லைன்னு சொல்லி. அதனால இன்றைக்கு வந்து தேசிய மருத்துவ ஆணையம் எல்லா மருத்துவர்களும் விசிட் செய்கிற அதிகாரம் இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் செய்கிற அதிகாரம் இருக்கு. ஆனால் இந்த மருத்துவர்களுக்கு போகவில்லை. அங்கே வந்து அந்த குறைபாடு தான் சுட்டி காண்பித்திருக்க வேண்டும். நாடு முழுவதும் ஏராளமான மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்க மாணவிகளும் போதிய ஓய்வறை இல்லை. இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கு, செய்தித்தாலே வந்திருக்கு, அவர் வச்சிருக்க தினமணியில கூட அந்த செய்தி வந்திருக்கிறது, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இதுக்கு யார் காரணம்? என்எம்சி தான் காரணம். நீங்க எதுக்காக இந்திய மருத்துவ ஒழிச்சு கட்டினீங்க? அது ஊழல் மிகுந்த அமைப்பா மாறிவிட்டு தான் ஒழிச்சு கட்டினீங்க. ஆனா என்எம்சி அதை விட படுமோசமான அமைப்பாக, ஒரு ஏழை அமைப்பா மாறிவிட்டது. அந்த அமைப்புல என்ன பண்றாங்க, மருத்துவ கல்லூரி யார் வேணாலும் ஆரம்பித்துக் கொள்ளலாம், ஆரம்பித்த பிறகு நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுமதி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அவ்வாறு அனுமதி கொடுக்கின்ற பொழுது அந்த இன்ஸ்பெக்ஷன் போற குழுவே தனியார் போகலாம். என்ன எம்சிஐல வந்து தனியார்லாம் போக முடியாது. ஆனா நீங்க என்எம்சி என்ன செஞ்சிருக்கு, தனியார் அமைப்பு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி மெடிக்கல் ஆரம்பித்த பிறகு இன்ஸ்பெக்ட் பண்ணி அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, கொள்கை முடிவு, தவறான முடிவு. கொள்கை முடிவு தவறு. மருத்துவ மாணவர் பாதுகாப்புல யாரு பொறுப்பு? ஒன்றிய அரசு இருக்கா இல்லையா? என்எம்சி பொறுப்பேற்க வேண்டும், நட்டா பொறுப்பேற்க வேண்டும், நட்டா பதவி வேண்டும். அதே போல மணிப்பூரை பத்தி பேசுறீங்க. மணிப்பூர் பிரச்சனை காரணமே பிஜேபி அரசாங்கம் தான், ஒன்றிய அரசாங்கம் தான். குக்கிக்கும் அங்கே உள்ள மெய்த்தி மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வந்து வன்முறை கலவரம் ஏற்பட்டது காரணமே ஒன்றிய அரசுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி என்பதை மக்களை பிளவுபடுத்துகின்ற வகுப்பாத அரசியல், மதவாத அரசியல் என்பதை மறக்க முடியாது. அதை வந்து அதுக்கு காரணமே பிஜேபி அரசு தான் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கடுத்து மம்தா பானர்ஜி மிகப்பெரிய நாடகத்தை நடத்துறாங்க. அவங்க தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் என்ன பண்றாங்க, போராடுற மாணவரோட போய் நின்றுக்கிட்டு அவங்க வந்து கோஷம் போடுறாங்க, வி வாண்ட் ஜஸ்டிஸ்னு. என்ன ஜஸ்டிஸ்? அந்த நாட்டுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்கு? மம்தா பானர்ஜிட்ட இருக்கு. அதே மாதிரி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? மம்தா பானர்ஜிட்ட இருக்கு. அவங்க தான் முதலமைச்சர். யாரை எடுத்து மம்தா பானர்ஜி போராடுறாங்க? யார்கிட்ட ஜஸ்டிஸ் கேட்கிறாங்க? தன்னுடைய தவறை மூடி மறைப்பதற்காக மம்தா பானர்ஜி மிகப்பெரிய நாடகத்தை. அதே போல ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன் சார். அதே போலவே தன்னுடைய தவறை மறைப்பதற்காக, தன்னுடைய அரசுடைய தவறை மறைப்பதற்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, 10 நாட்களுக்குள்ள விசாரணை முடிக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படி பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. கடுமையான சட்டங்கள் மூலமாக மட்டுமே
பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை ஒழித்து விட முடியாது என்பது உலக அனுபவம். இன்னைக்கு வரலாறு தான் நிரூபிக்குது. அதில் பல்வேறு காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்தியா, நீங்களே சொன்னீங்க, கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சு காரணம் என்ன இருக்க? ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, வேலையின்மை அதிகரிப்பு, வறுமை அதிகரிப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பு, இதெல்லாம் காரணங்கள். நான் கேள்வி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், அதுக்கடுத்து வரேன். அதே போலவே ஒன்றிய பிஜேபி அரசுடைய சித்தாந்தம், RSS உடைய சங் பரிவாருடைய சித்தாந்தம், சனாதன தர்மம் என்ற கோட்பாடு, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கோட்பாடு, ஆண்களை விட பெண்கள் கீழானவர் என்ற மனப்பான்மை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுடைய சித்தாந்தம் தான். எனவே ஒரு நாடு கடைபிடிக்கக்கூடிய கொள்கையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு காரணமாக இருக்கிறது மறந்துவிட முடியாது. எனவே நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளாக பாலியல் வன்முறைகள் பெண்களுக்கு எதிராக அதிகரிச்சிருந்தாக்க அது ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் மிக முக்கியமான. நான் கேள்வி மட்டும் வச்சிருக்கேன். நீங்க மம்தா பானர்ஜி மீது கடுமையான குற்றச்சாட்டு, நான் வர மம்தா பானர்ஜி மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மத்திய அரசு மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. முதல்ல தொடங்கி நடத்திக்கே நம்ம வர போறோம். அவங்க நாச்சியப்பன் என்ன கேக்குறாரு? நட்டா மறைக்கிறாரு. நாச்சியப்பன் ஒரே புரியுது. என்ன பண்றாரு? மம்தா பானர்ஜி செய்யணும்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. உண்மை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதுக்கு அடிப்படையான காரணமே நாச்சியப்பன் வச்ச கேள்வி மட்டும் உங்ககிட்ட வச்சிருக்கேன். இந்த விவாதம் தொடக்கத்துல என்ன வைக்கிறாருன்னா, அப்போ மமதா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் இல்லையா? இந்தியா கூட்டணியில் இருந்தா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருப்பவர்கள் பேச வேண்டியது தானே சார். எந்த கூட்டணியா இருந்தாலும் சார், இது பாலியல் வன்முறை சார், பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சார். நாங்க அதனால சொல்றோம், சிபிஎம் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணு சொல்றோம். நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு நெருக்கமான கட்சி தான் மற்ற எல்லாத்தையும் விட. ஆனால் என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்? எங்களுடைய NFIW இந்திய மாத தேசிய சபையில் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆண்டி ராஜா தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவர் ராஜினாமா பண்ணணும், பதவி அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அரசு கெட்ட பெயர், அவப்பெயர். எனவே உடனடியாக அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால எங்களை பொறுத்தமட்டில் அது சிபிஐயா சிபிஎம்மா யாருன்னு பிரச்சனை இல்லை. பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் பதவி விலக வேண்டும், அவங்களோட கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு. அதனால வந்து இதுல மூடி மறைக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. அதே போலவே இன்றைக்கு வந்து இந்த மாதிரி வன்முறை பேசுவதற்கு இந்த மாதிரி அருகதையோ அல்லது தார்மீக பொறுப்போ பிஜேபிக்கு இல்லை. எல்லாரும் உதாரணம் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல அசிஃபா அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க தேசிய கொடியை பிடித்து கொண்டு அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்தல சங் பரிவார அமைப்புகள் எப்படிப்பட்ட கொடுஞ்செயல். 8 வயது சிறுமி மருந்து கொடுத்து, போதை மருந்து கொடுத்து கோயிலேயே வைத்து அந்த கோயிலை பராமரிக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொடுமை செய்து கொன்றான்னு சொன்னால் பாதுகாக்க தேசிய கொடி பிடித்து கொண்டு ஊழல் பண்ணாங்க. எப்படிப்பட்ட அநியாயமான விஷயம். யாருக்கா தேசிய கொடி? நன்றி 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 டாக்டர். அமைதி 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 சார், அமைதி. அவர் முடிக்கட்டும். தேசிய கொடியை பத்தி பேசுறீங்க. டாக்டர் ரவீந்திரநாத் அமைதி அமைதி அமைதி. அவர் முடிக்கட்டும். அவர் நாச்சியப்பன் அமைதி. டாக்டர் அமைதி. நேரம் முடிஞ்சிருச்சு, நம்ம பேசிட்டோம். நன்றி 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 டாக்டர். நம்ம வேற டாபிக் தாண்டி போறோம். வர அவர் முடிச்சிட்டோம். ஒருத்தர் பேசினாதான் கேட்கும், இருவர் பேசினா கேட்காது. நான் டாக்டர் கிட்ட வரேன். டாக்டர், இதுல ரொம்ப சிம்பிளா வைக்க வேண்டிய வாதம் என்ன அப்படின்னா, நம்ம சட்டங்கள் கடுமை பலதை சொல்கிறோம். பட் இதற்கு என்ன தான் வழி? எதிர்க்கட்சி வந்து எப்படி இருந்தாலும், அதாவது இடதுசாரிகள் உட்பட, காங்கிரஸ் உட்பட எல்லாருமே, NCP உட்பட, ஏன்னா மகாராஷ்டிராலையும் பார்த்தோம் சில பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் கூட 2 நாள் சில செய்திகள்லாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் சொல்வது நடவடிக்கை இல்லை பாஜக மீது. நடவடிக்கை கன்ஸ்ட்ரக்டிவாக போகணும்னா நம்ம இந்த நீ நான்றதை தாண்டி என்ன நடவடிக்கை வேணும் டாக்டர்? இல்லை, நான் அரசியலே பேசலை, நடவடிக்கை என்ன வேணும்? எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிலாம் பேசலை. என்ன பிரச்சனைனாக்க இது வந்து ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ வந்து என்னன்னாக்க இது தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை வந்து சுருக்கி விடக்கூடாது. தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை என்பது சமூக சார்ந்த பிரச்சனை தான். அதை கார்ல் மார்க்ஸ் சொன்னார், சமூக வாழ்நிலை தான் சமூக சிந்தனை தீர்மானிக்கிறது மாபெரும் கண்டுபிடிப்பு செய்தது கார்ல் மார்க்ஸ் அவர்கள். எனவே நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கின்றோமோ அந்த சமூகத்துடைய வாழ்நிலை தான் மனிதனுடைய சிந்தனையை தீர்மானிக்கணும். ஒரு முற்போக்கான கருத்துகள் உள்ள, முற்போக்கு சித்தாந்தம் உள்ள ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம்னு சொன்னால் தனிப்பட்ட நம்முடைய சித்தாந்தமும் கருத்தியலும் முற்போக்காக இருக்கும். பெண்களை சமமாக பாவிக்கின்ற மனப்பான்மை இருக்கும். ஆனால் ஒரு பிற்போக்கான சிந்தனை ஆளுங்கின்ற வர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டில் வந்து அந்த கொள்கை மேலோங்கின்ற பொழுது தனிப்பட்ட நபர்கள் அந்த சித்தாந்தம் மேலோங்க. இது எதுக்காக சொல்றேன்னாக்க, இந்தியாவில் வந்து ஆண் என்பவன் மேலானவன், பெண் என்பது தாழ்ந்தவள் தான் என்று இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. அதுதான் இந்த குற்றச்செயல அடிப்படையான காரணமாக இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம். 33% கொண்டு வரோம், ஜனாதிபதியை பெண் போடுறோம், நாங்க உயரிய பதவிகள் கவர்னர் பல பெண்கள் கொடுக்கிறோம், கட்சி தலைமைக்கே சில பெண்கள் அப்பாயின்ட் பண்றோம். இப்படி நாங்க பாஜக செய்யலையா? தனிப்பட்ட பெண்கள் வந்து உயர் பதவியில் இருந்தால் மட்டும் அந்த சமூகத்தில் ஆணாதிக்க தன்மை மாறிவிடாது.
அதனால் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் பெண்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் கூட இந்த குற்றச்செயல்கள்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து ஆணாதிக்க சமூகம் என்பது உடைத்தெறியப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆணும் பெண்ணும் சமத்துவம் என்ற கூடிய ஒரு சமத்துவ சமூகம் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒரு பண்பாட்டு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான ஒரு பிரச்சனை காரணியாக இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே வந்து கடுமையான சட்டம் மரண தண்டனைங்கிறப்ப என்ன ஆகும்னாக்க அந்த குற்றவாளிகளுக்கு எதிரான தண்டனை வந்து குறைந்து விடும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆணாதிக்க சமூகம் நீதிமன்றத்திலிருந்து காவல்துறையில எல்லாமே ஆணாதிக்கமா சுருக்கமா சொல்லிடுறேன். அதனால வந்து மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய கடுமையான சட்டம் மரண தண்டனை என்பது குற்றவாளியை பாதுகாக்குமே ஒழிய குற்றவாளியை தண்டிக்க பயன்படாது என்பதுதான். அதே போல கடுமையான சட்டங்கள் மட்டுமே இந்த குற்றங்களை குறைத்து விடாது, தடுத்து விடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக பொருளாதார மாற்றங்கள் அவசியம், பண்பாட்டு மாற்றங்கள் அவசியம் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி அண்ணன் தம்பிங்கிற மாதிரி சொல்லி கொச்சப்படுத்துறாரு. தமிழ்நாட்டுடைய முகமா இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவரை கொச்சப்படுத்துறாரு. பிஜேபி மாநிலத்திலே அண்ணன் என்ன சொல்றாரு? அண்ணாவை கண்டிக்கிற மாதிரி சொல்றாரு அவரு. ஏன் பிஜேபி மாநிலங்கள்ல மோடி